வணக்கம் உறவுகளே. இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்திலே மாலை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய கைது தொடர்பான முழுமையான விவரங்கள் அடங்கியதாகத்தான் இந்த காணொலியினுடைய பதிவு இருக்கும். எதற்காக அவர் இன்று மாலை கைது செய்யப்பட்டார் என்பதை குறித்து இந்த காணொலியிலே பார்ப்போம். அதாவது கடந்த 16 அல்லது 15ஆம் தேதியாக இருக்க வேணும், ஆனால் சரியாக எனக்கு நினைவிருக்கவில்லை. அன்றைய தினம் அவர் கொழும்பு நோக்கி பயணித்த வேளையிலே அனுராதபுர போக்குவரத்து போலீசாரினால் இவர்களுக்கிடையிலே ஏதோ ஒரு வெளிச்சம் போட்டு சென்றதாக அவரை மறைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போலீசார் அனுராதபுர நீதிமன்றத்திலே ஏற்கனவே அவருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கிலே வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்கூட்டியே ஆஜராகி அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு எடுத்த பொழுது அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் லோஜனா அர்ச்சுனா நாதன் என்று இருந்தபடியினால் அந்த குறித்த சந்தேக நபர் நான் இல்லை என்று சொல்லி அந்த நீதிமன்றம் அவரை விடுவித்திருந்தது. ஆனால் போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது உண்மையான குற்றவாளியை கொண்டு வந்து சமர்ப்பிக்கும்படியாக சொல்லியிருந்தது. இதற்கிணங்க இந்த வழக்கு ஏற்கனவே பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றதையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு அமைவாக அர்ச்சுனா ராமநாதன் அன்றைய தினத்திலிருந்து நீதிமன்றத்திலிருந்து வெளியாகி வந்திருந்தார். இது இவ்வாறு இருக்க நேற்றைய தினம், அதாவது அனுராதபுர நீதிமன்றத்திலே இந்த போலீசார்கள் அது தாங்கள் ஒரு தவறு இழைத்து விட்டதாகவும் அந்த பேர் மாற்றத்தை நாங்கள் தவறுதலாக பதிவு செய்து தவறு விட்டோம், அதன் நீதிமன்றத்திலே ஆஜராகி நீதிமன்றத்திலே அவர்கள் மன்னிப்பு கேட்டு நாங்கள் உண்மையான குற்றவாளி அர்ச்சுனா ராமநாதன் தான் என்பதை அவர்கள் நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்து இவரை கைது செய்வதற்காக நேற்றைய தினத்திலே அனுராதபுர நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அனுராதபுர இந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தரவு இருந்ததற்கு இணங்க அவர்கள் இன்று அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை யாழ்ப்பாணத்தில் வைத்து அனுராதபுர போலீசார்கள் அங்கே வந்து அவரை இன்று கைது செய்திருக்கின்றார்கள். இருப்பினும் சில விவாதங்கள் நிகழ்ந்தாலும் அவருடைய போலீசாரின் வேண்டுதலுக்கு இணங்கினார். ஆனால் கருத்து முரண்பாடுகள், நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றன என்பதும் உண்மை. நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கிணங்கவா என்னை கைது செய்கிறீர்கள் என்பதை குறித்தும் அவர் சரியான முறையிலே ஆராய்ந்தார். சில போலீசார்கள் சிவிலிலே நின்றார்கள், நீங்கள் போலீஸ் உத்தியோகத்தர்களா, சிவிலில் நிற்கிறீர்கள், உறுதிப்படுத்த முடியுமா என்று கேட்டதுக்கிணங்க அவர்களும் தங்களுடைய அடையாள அட்டைகளை காண்பித்து போலீசார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். இதற்கிணங்க அவரை கைது செய்வ அவர் இணங்கிய நிமித்தம் அனுராதபுரத்துக்கு இவர்களை கொண்டு சென்றிருக்கலாம் என்பது தெரிய வருகின்றது. ஏனென்றால் அவர்கள் வந்த வாகனத்திலே அனுராதபுரம் என எழுதப்பட்டிருந்தது. அனுராதபுரம் என எழுதப்பட்டிருந்தது அந்த வாகனத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவரை உடனடியாக அவர்கள் இன்று கொண்டு போனாலும் மாலை கைது செய்யப்பட்டிருந்தால் இன்று நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்த முடியுமா என்பது சந்தேகத்துக்குரிய விடயம். இருப்பினும் அவர்கள் உடனடியாக இன்று அனுராதபுர போலீஸ் நிலையத்திலே அவர்கள் தடுப்பு காவலில் வைத்திருந்து நாளைய தினம் நீதிமன்றத்துக்கு இவரை எடுத்து விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு இவரை எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறாயினும் நாளைய தினத்திலே அவருடைய சட்டத்தரணி மூலமாக இவரை
வெயிலில் அதாவது பிணையிலே எடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது. இது பாரிய ஒரு குற்றச்சாட்டும் அல்ல, அல்லது ஒரு பாரிய ஒரு நடவடிக்கையும் அல்ல. எனவே நடந்த உண்மையிலேயே அவர் மீது இவ்வாறான ஒரு வீதி போக்குவரத்து சட்டங்களுக்கு இணங்க இவ்வாறான ஒரு தடைகள் இருக்குமாயின் நீதிமன்றத்தினுடைய கட்டளைகளை அவர் ஏற்றுக்கொண்டு சில இந்த குற்றங்களுக்கான சில குற்றப்பணங்கள் அறவிடப்படலாம் என எதிர்பார்க்க முடியும். மற்றும்படி இது ஒரு பாரிய சிறையில் தடுத்து வைக்கிறதுக்கு அவ்வாறான ஒரு குற்றச்செயல்கள் இல்லை. ஆனால் உண்மையிலேயே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பிழை இருக்குமாயின் போலீசாரோடு முரண்பட்டதற்கான நீதிமன்றம் எவ்வாறான தீர்ப்புகளை வழங்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லது ஒரு தண்டப்பணத்தை ஒரு குற்றப்பணத்தை அறவிட வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்க முடியும். இருந்தாலும் அவர் பிணையிலே விடுதலையாகக்கூடிய வாய்ப்பு கணிசமான அளவு இருக்குது. இருப்பினும் இந்த கைதை பல்வேறுபட்டவர்களும் பல்வேறு விதமாக ஒவ்வொருவர்களுடைய சிந்தனையிலே எண்ணங்களிலே எப்படியெல்லாம் வருகின்றதோ அந்த விதமாக செய்திகளை கண்டிப்பாக விமர்சிக்கிறவர்கள் எதிர்பார்க்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவருடைய பார்வை எப்படி இருக்கின்றதோ, ஒவ்வொருவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கின்றதோ அதற்கு அமைவாக அந்த செய்திகளை திரிவுபடுத்தியும் சொல்ல பேச ஊடகங்கள்லையும் அல்லது வேறு இணையதளங்கள்லையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இருப்பினும் உண்மை நிலை என்ன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்பொழுது சிலர் சொல்ல இருக்கின்றார்கள், இப்போ சிசிடி யாழ் மாவட்டத்திலே நடைபெற இருக்கின்ற அபிவிருத்தி கூட்டத்திலே ஜனாதிபதி அவர்கள் வெள்ளிக்கிழமை சந்திக்க இருப்பதாகவும் அந்த கூட்டத்திலே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவார், எப்படியாயினும் அவர் குழப்பத்தை ஏற்படுத்துவார் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலர் எதிர்பார்க்கின்றனர். ஆனாலும் அங்கே நடக்கின்ற கூட்டத்திலே யார் யார் பேசலாம், யார் யார் கேள்விகள் கேட்கலாம் என்பதற்கான அந்த கூட்ட ஒழுங்கமைப்பிலே யார் பேசுவதற்கும் என்ன விடயங்கள் சார்ந்து கதைக்கலாம் என்பதற்கான கூட்ட விதிகள் நிபந்தனைகளின்படி சில அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச முடியாது என்பதும் யார் யார் பேசலாம் என்பதுதான் ஒரு நிபந்தனையோடு தான் அந்த கூட்டம் நிகழ்வதாகவும் ஒரு சில செய்திகள் கதைக்கப்பட்டாலும் பேசப்பட்டாலும் இதே வேளையிலே நாளைய தினம் அதாவது 30ஆம் தேதி யாழ் மாவட்டத்திலே நீதிமன்றத்திலே 5 பேரை ஆஜராக சொல்லி நீதிமன்றத்துக்கு ஆஜராக சொல்லி, அதாவது சில ஜனாதிபதி அவர்கள் வர இருக்கின்றபடியினால் அந்த வேலையில்லா பட்டதாரிகளினால் போராட்டங்கள் நடத்தப்படலாம் அல்லது காணாமல் போனாக்களினால் போராட்டங்கள் நடத்தப்படலாம். அவ்வாறான குற்றச்சாட்டுகளின் பேரில் இந்த வேலையில்லா பட்டதாரிகளில் 4 பேரையும் அர்ஜுனா ராமநாதன் அவர்களையும் நாளை யாழ் நீதிமன்றத்திலே ஆஜராக சொல்லிய ஒரு சமூகம் அளிக்க சொல்லி இருந்த ஒரு செய்தியும் வந்ததுண்டு. எனவேதான் இந்த விடயங்களிலே நாங்கள் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அவர்கள் வருகின்ற அந்த கூட்டத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இவரை கைது செய்தார்கள் என்பதை நாங்கள் அவ்வாறான ஒரு முடிவுக்கும் செல்ல முடியாது. நாங்கள் இருப்பினும் ஏற்கனவே நேற்றைய தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாகவே இந்த அனுராதபுர பிரச்சனையும் ஓடிக்கொண்டிருந்தது. இவ்வாறான நிகழ்வுகள் காலங்கள் கடந்து போய்கொண்டிருக்கும் போதுதான் ஜனாதிபதி அவர்களுடைய வருகையும் இருக்கின்றது. அந்த வேளையிலே இவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருப்பது, அப்படி பேசுவதற்கும் ஒரு சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளும் உண்டு. இப்படியான நிகழ்வு இப்படி நடந்து கொண்டு வருகின்ற பொழுதும் எவ்வாறாயினும் நாளைய தினத்திலே அவரை ஒரு பிணையிலே விடுதலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. எதற்கும் நாங்கள் எது சரி புலை உண்மை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைய தினம் வரை எல்லோரும் அமைதியாக இருந்து
நாங்கள் காத்திருந்து ஏனைய முடிவுகள் எப்படி வருகின்றது என்பதை அடுத்த காணொளியிலே நாங்கள் பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.